இருமலர்கள் சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, கோயிலில் வச்சுட்டு மகிழினி எல்லா உண்மையும் சொல்லியிருந்தாங்க. அதாவது எனக்கு கேன்சர் இருந்தது, நீ கேன்சர் இருந்தாலும் என்னை விட்டு கொடுக்க மாட்டேன், என்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேங்கிறதுக்காண்டி தான் நான் உன்னை வெறுத்த மாதிரி நடித்தேன். ஏன்னா கேன்சர் இருந்து கல்யாணம் பண்ணால் உனக்கு கிடைச்ச தண்டனை தானே அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு பயங்கர ஷாக் ஆகுறாங்க ஆதியும் மதியும். 2 பேருமே பயங்கரமாக அழுறாங்க. ஆதி ரொம்ப எமோஷன் ஆகி அழுது தள்ளி போய் நின்றுலாம் பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. நடந்ததை சின்ன சின்னதாக நினச்சி பார்க்குறாங்க. அப்போ போயிட்டு மகிழினி பேசுகிறாங்க ஆதிக்கிட்ட. அழாத ஆதிங்கிறாங்க. இல்லை நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க, நோயால் கஷ்டப்பட்டுருக்க, நான் வேறு உன்னை வார்த்தையால் கஷ்டப்படுத்தியிருக்கேன். நீ இந்த காரணத்துக்காண்டி தான் என்னை விட்டு போயிருக்கேங்கிறத நான் கொஞ்சம் கூட யோசிக்காமல் விட்டுட்டேன். இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு, நான் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் நீ இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன்லாம் பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. அப்புறம் கண்ணை தொடச்சிட்டு, இல்லை உன்னை சரி பண்ணிடலாம், என் ஃப்ரெண்டு உனக்கு தெரியும்ல, அவன் டாக்டர், கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் தான், நான் உன்னை அவன்கிட்ட கூப்பிட்டு போகிறேன், உன்னோட டாக்குமெண்ட்லாம் எங்கே வச்சுருக்க, பையில் தானே வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அவசரமாக எடுக்க போக பின்னாடியே அழுதுகிட்டே வராங்க. ஏன்னா கொஞ்சம் தள்ளி நின்று தான் அது அழுதுருப்பாங்க. மகிழினி பின்னாடியே அதெல்லாம் இங்கே இல்லை, நான் கிழிச்சு போட்டுட்டேன், எனக்கு குணப்படுத்த முடியும்னு தான் டாக்டர் சொன்னாங்க, ஆனால் நான் நம்பலை, அதெல்லாம் எங்கள் அம்மாவையும் அப்படி தான் சொன்னாங்க, எங்கள் அம்மாவும் இறந்துட்டாங்க, இப்போ என்னடானா என்னையும் அப்படி தான் சொன்னாங்க, நான் அதெல்லாம் நம்பலை, அதனால தான் நான் மதியை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், மதி வாழ்க்கையிலையும் பிரச்சனையாக இருந்தது. ஸோ நீங்கள் 2 பேரும் இனிமேல் சேர்ந்து வாழணும், குடும்பம் நடத்தணும், குழந்தை பெற்றுக்கணும், எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல ட்ரீட்மெண்ட் போகலாம் வாங்குற மாதிரி கூப்பிட்டுருக்கேன், நீங்கள் சத்தியம் பண்ணால் தான் நான் வைத்தியம் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மகிழினி. இப்போ வேறு வழியே கிடையாது, இப்போதைக்கு மகிழினியை ட்ரீட்மெண்ட் பார்க்க வைக்கிறதுக்கு நம்ம சத்தியம் பண்ணிடலான்னு மதி மனசில் நினச்சிட்டு ஃபஸ்ட்டு சத்தியம் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஆதியும் அழுதுகிட்டே சத்தியம் பண்ணியிருந்தாங்க மகிழினிக்கிட்ட. 2 பேரும் சந்தோஷப்படுறாங்க. அதாவது மகிழினி மனசுக்குள்ளே நினச்சிக்கிடுவாங்க, நான் பாதி உண்மையை தான் சொல்லியிருக்கேன், அந்த மாதிரி நினச்சி தான் நான் உன்னை வெறுத்தேன், அதுக்குள்ளே மதியை நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு மதியை காப்பாற்றுறதுக்கு, நான் அவளுக்கு அமைச்சு கொடுத்த வாழ்க்கை, அவள் வாழ்க்கைக்கு எடுத்து திரும்ப நான் உன் வாழ்க்கைக்குள்ளே வரக்கூடாது, அதனால தான் நான் இப்படி பாதி உண்மையை மறைச்சிருக்கேன்னு மனசுக்குள்ளே நினச்சிப்பாங்க மகிழினி. அடுத்த சீனில் வீட்டில் உட்காந்துட்ருக்காங்க ஹாலில். அப்போ அதாவது ரூமில் தான் உட்காந்துருப்பாங்க ஆதியும் மதியும். 2 பேருமே பேசிக்கிறாங்க மனசு விட்டு. அவள் என்னை வெறுக்கிறா, என்ன காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்காம நானும் மேலும் அவளை வார்த்தையால் காயப்படுத்தியிருக்கேன், அவள் நோயால் அவதிப்பட்டிருக்கா, நான் பேசினதால் காயப்பட்டிருக்கா, இந்த விஷயங்களெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பா, நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிறாங்க. ஆதி மதியும் இதுக்கு பின்னாடி ஏதோ காரணம் இருக்கும், கண்டுபிடிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேனே தவிர என்னால் அதை கண்டுபிடிக்கவும் முடியல, உன்னால் தெரிஞ்சுக்கவும் முடியல. ஆனால் மகளின் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா, இனிமேல் அவளை எப்படியாவது ட்ரீட்மெண்ட் பார்க்க வச்சு குணப்படுத்தணும்னு 2 பேரும் பேசிக்கிறாங்க. வருத்தப்பட்ட ஆதி அந்த இடத்த விட்டு போக விட்டு மதி மனசில் நினைக்கிறாங்க, ஆதிக்கு பழைய காதல் வர ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக மகிழினை குணப்படுத்திட்டு சேர்த்து வச்சிடணும், நம்ம இந்த வாழ்க்கையை விட்டு விலகிடணும் அப்படின்னு மதி மனசில் நினைக்கிறாங்க. நீ ஆதி மகிழினை புரிஞ்சுக்கணும்னு நினச்சேன், ஆனால் இப்போ சந்தோஷப்பட முடியல, புரிஞ்சுக்கிட்டாலும் உனக்கு நோய் இருக்கிறத நினச்சி எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு அதை நினச்சி வருத்தப்படுறாங்க மதி. ஆதி தனியாக போய் நின்றுட்டு மாடியில் பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க, நடந்த எல்லா விஷயத்தையும் நினச்சி பார்த்துட்ருக்காங்க. அப்போ அவங்க அண்ணன் அந்த இடத்துக்கு வராங்க. டே நீ எப்போதும் வருத்தமாக இருந்தால் தானே இந்த இடத்துக்கு வருவேன், என்னடா பிரச்சனைன்னு கேட்க, நான் ரொம்ப பிரச்சனையில் இருக்கேன் அப்படின்னு வருத்தப்பட்டு பொதுவாக சொல்கிறாங்க. விஷயம் என்னன்னு ஆதி சொல்லலை. பேசாமல் நான் ஒரு ஐடியா கொடுக்கட்டுமா, கொஞ்சோண்டு சரக்கு அடிக்கிறியான்னு சொல்ல, எடுத்துகிட்டு வாங்க குடிக்கிறேன்னு சொல்ல, டே நான் சும்மா சொன்னேன்டாங்கிறாங்க. பரவாயில்ல நான் நிஜமாக தான் சொல்கிறேன்னு சொல்ல, எடுத்துகிட்டு கொடுக்க ஆதி குடிக்க, ஆதி அண்ணன் ஒய்ஃப் அந்த இடத்துக்கு வந்துருந்தாங்க. நீங்களும் சேர்ந்து அவனை கெடுக்க பார்க்குறீங்களா, நீங்களும் குடிச்சிருவீங்க வாங்கன்னு இழுத்துட்டு போயிருந்தாங்க அவங்க அண்ணனை. இந்த இடத்துல ஆதி மட்டும் தனியாக உட்காந்துருந்து குடிச்சிட்ருக்காங்க. நடந்ததெல்லாம் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி அழவர செஞ்சிட்ருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஸ்வேதா மாடிக்கு வராங்க. ஆதி குடிச்சிட்ருக்கதை பார்த்துட்டு வருத்தப்படுறாங்க. இந்த மகிழினியும் மதியும் சேர்ந்து மாமாவை இந்த நிலைமைக்கு கொண்டு விட்டுட்டாளுங்களே இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி வேறு வழி கிடையாது, இந்த வீடியோ எடுத்து நம்ம அத்தைக்கிட்ட காட்டுவோம், அத்தை ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க, அதுக்கப்புறம் அவளுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்வேதா ஆதி குடிக்கிறத வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க. இதோட எபிசோட் முடியுது. வீடியோஸை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ போட்டு நாளைக்கு வரைக்கும் இருக்கும், மதியானத்துக்கு மேலே நான் அன்லிஸ்ட் பண்ணிடுவேன் ஃபார் மை சேஃப்டி, சேனல் சேஃப்டி. ஸோ அதுக்குள்ளே பார்க்கணுங்கும் போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சால் ஹைப் கொடுங்க.